உதவி 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 உதவின்னு கூப்பிடுவீங்களா? உதவி உதவி உதவின்னு கூப்பிடுவீங்களா? சத்தமா கூப்பிடுங்க. நம்ம முதல் சொன்னா பக்கத்துல கூட கேட்காது. முதல் சொன்னா பக்கத்துல கூட கேட்காது. அப்ப நம்ம கடவுள் தத்தளிக்கும் போது உதவின்னு கூப்பிடும் போது அப்ப சத்தமா கூடனா எட்ட விடுங்க காது கேட்கும். யாரோ கூப்பிடுறாங்க கொடுங்க இதுக்குன்னா அப்பதான் அவன் காது விடுவோம். நம்ம மட்டும் சொல்லிட்டு இருப்பாக்கா அத்தவங்களுக்கு எப்படி கேட்கும்? அதே மாதிரி கிருஷ்ணா அப்படின்னாக்கா அப்படின்னு சொன்னாலும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாங்க. கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டாக்கா? கஜேந்திரன் கேள்விப்பட்டேன் தெரியலங்களா? பாகவதத்தில் கஜேந்திரன் அது கதையை இருக்கு. கஜேந்திரன் மோட்சம்னு ஒரு விசேஷமான ஒரு காண்டம். கஜேந்திர மோட்சம் அது என்னைக்கும் முதலைக்கு உள்ள கதை. அப்ப அது கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டாங்க? நாராயணா அது நாராயணா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கிருஷ்ணன் அம்மான்னு கூப்பிட்டா தான் அம்மா கேட்பாங்க. அம்மா அம்மானாக்கா அம்மா கொஸ்டின் இருந்தாக்கா அம்மா கேட்க இல்லை அழுதுனாக்கா பிள்ளைன்னும் போது அப்படின்னு அழுப்போம். வேகம் அழுவான் சின்ன வேகமாக அப்போ தான் அம்மாவுக்கு தெரியும் இல்லை அழுகுறதுக்கு. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம பாடல் அப்படின்னாக்கா மனசுக்குள்ளே இருக்குது. அது உண்மை தான். மனத்தால் உடலால் வார்த்தையால் என்ன நம்ம மூணு பாய்க்கிறோம். கடவுளை அந்த யோகி பரவலாம் தியானம் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம யோகி இல்லை, முனிவர் இல்லை, ஞானி இல்லை, நம்ம பக்தர்கள். அப்போ நம்ம மூணு பாய்க்கிறோம். உடலால் உள்ளத்தால் எண்ணத்தால் வார்த்தையால். வார்த்தை என்பது பகவானை நம்ம பாடி ஆடிடுவோம் பாடிடுவோம் பஜனை செய்வோம். அந்த காலத்தில் நாங்கள் பஜனை படிப்போம் ஆடிடுவோம் பஜனை செய்வோம். இப்போ அந்த பாடலில் எங்கே தான் போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம ஆனால் இன்னைக்கு உள்ள தலைப்பு பெரிய விஷயம். அது உள்ள தலைப்பு அது தெரியும். அது பெரிய விஷயம். அது ஸ்வீட்டபிள் இல்லையா விளங்கக்கூடிய இல்லையா அது தெரியாது. யார் எத்தனை பேர் என்னோட யூடியூப் பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் பாவனை பார்த்தேன் என்னோட ஃபேஸ்புக்கில் இங்கே ஒரு 89 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒரு 50 பேர் பார்த்தாங்க. ரொம்ப குறவு தான். அந்த தலைப்பில் குறவு தான் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான தலைப்பு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. பாவம்னா என்றால் என்ன அப்படின்னு என்னோட யூடியூப்பில் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம போடணும். ஆனால் பெரிய விஷயம் அது கடல் போடுறது அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி ரொம்ப செஞ்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சிம்பிளாக பாவம் என்றால் என்ன அப்படின்னு என்னடா பாவம் அப்படின்னா என்னடா அது எது பாவம், எதனால் பாவம், ஏன் பாவம், அதனால் விளைவு என்ன, அதனால் நன்மை என்ன, அதோட தீமை என்ன, தீமை இருந்தால் அதை எப்படி தப்பிக்கிறது, நல்லது இருந்தால் அதை எப்படி எடுத்து கொடுக்குது. ஸோ இதை பற்றி இது ஆராய்ச்சி. நம்ம எதுக்கு ஸ்கூலில் போய்ட்டு இது நன்மை தீமை இது சரியே தவறு அப்படின்ட்டு ஸ்கூலில் எதுக்கு போய் படிக்கிறோம்? இந்த மாதிரி தான் இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் உலகத்தில் என்ன செய்யுது? கலியுகத்தில் மெஜாரிட்டியாக இருப்பது பாவங்கள் தான். ஏன்னா கலியுகத்தில் 25% தான் புண்ணியமோ தர்மமோ, 75% பாவம் தான் அதர்மம். கலியுகம்னால அப்படி தான் ஆப்போசிட்டாக இருக்கும். எந்த இடத்துல கூட்டம் இருக்குமோ அங்கே இருக்காது. எந்த இடத்துல கூட்டம் இருக்கக்கூடாதோ அங்கே கூட்டம் இருக்கும். ஒரு இடையில ஒரு யூடியூப்பில் போட்ட ஒரு சாமியார் இந்த மாதிரி பிரிச்சிங் ஜெயில் பிரிச்சிங்க அவரும் போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தோன்னா சரியான கூட்டமாக நிறையா உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாம் வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுக்குன்னு. ஜெயிலில் கூட்டத்தில் சந்தோஷம். அவங்க ஜெயிலுக்கு வேணா நம்ம சொல்லுவோம் நிறையா இருக்கிறீங்கக்கா நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோம். ஜெயிலில் கூட பேர் இருக்கிறதாக்கா என் கிளாஸில் கூட 10 பேர் பார்த்துருப்பான். இங்கேயாவது ஜெயிலில் 30-40 பேர் என் கிளாஸில் 30-40 பேர் வருவானுங்க. அப்போ அதனால் சந்தோஷமான ஜெயிலில் 40 பேர் வரான், கிளாஸில் 10 பேர் தான், சென்டரில் 10 பேர் தான் உட்காந்துருக்குறான்.
ஜெயிலில் 40 பேர் இருந்தால் கிளாஸ் கேட்குறாங்க அப்படின்னு. எந்த இடத்துல கூட்டம் இருக்குமோ அங்கே கூட்டம் இருக்காது, எங்கே கூட்டம் இருக்கணுமோ அங்கே இருக்காது. என்னோட யூடியூப்பில் போட்டிருக்கான் 3 இடத்துல இருந்து 3 கற்றுக்கணும். ஜெயிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆஸ்பத்திரியிலேருந்து என்ன கற்றுக்குறோம், சுடுகாட்டிலேருந்து என்ன கற்றுக்குறோம். இந்த 3 நிலையில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது. அது என்னோட யூடியூப்பில் இருக்கும். அதுதான் ஆஸ்பத்திரி போயிட்டு என்ன கற்றுக்குறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அங்கே போய் என்ன கற்றுக்குறோம், போயிட்டு சொந்தக்காரை பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு வருமா. ஆஸ்பத்திரியில் நம்ம என்ன கற்றுக்குறோம், ஆஸ்பத்திரியில் என்ன கற்றுக்குறோம், நம்ம போய் இறந்து போகிறது, வேதனைப்படுறது, வேற ஆஸ்பத்திரியில் போய் நம்ம வந்து என்ன, அங்கே போய் என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. என்னடா ஆஸ்பத்திரி கூட எதுக்கு பாடம் இருக்காங்க, ஆஸ்பத்திரி கூட இந்த பாடம் இருக்காங்க. அதனால இப்போ சொந்தக்காரை போய் பார்த்துட்டு வரோம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு வருவோமா. நம்ம போய் அதில் என்ன கற்றுக்கிட்டு வரோம் யாருன்னு தெரியல. ஆஸ்பத்திரி போகிறாங்க பார்த்துக்கணும், ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம். அது இப்போ எது பார்க்குறோம், ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம். ஆரோக்கியம் தான் ஏன் அங்கே ஆஸ்பத்திரி பார்த்துருக்குறோம், ஆரோக்கியம் முக்கியம் தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்து. அப்போ என்ன முக்கியம், ஆரோக்கியம் தான். ஹாஸ்பிட்டல் நமக்கு சம்மந்தம் இல்லையே, நோய் தான் டாக்டர், நோய் இல்லைன்னா டாக்டர் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு. அப்போ ஆரோக்கியம் வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கற்றுக்குவோம். ஜெயிலில் என்ன போய் கற்றுக்குறோம், ஜெயிலில் போய் பார்த்து என்ன கற்றுக்குறோம், நம்மளும் ஜெயிலுக்கு வருவோம் அப்படின்னு கற்றுக்குறோமா. இந்த ஆஸ்பத்திரி போய்ட்டு நானும் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டேன்னு சொந்தக்காரர் படுத்துருக்காங்க, அண்ணன் பார்த்தேன் நானும் பக்கத்தில் படுத்துல படுத்துக்கணும்னு ஆசைப்படுவோமா. அதேமாதிரி பெஞ்சாரா என்ன சொன்னால் பெஞ்சாராவா சுருக்கடா, பெஞ்சாரில் போய் என்ன கற்றுக்குறோம், ஜெயிலில் போய் என்ன கற்றுக்குறோம், ஒழுக்கம். வேற கற்றுக்குறோம். ஜெயிலில் போய் என்ன கற்றுக்க, ஜெயிலில் பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும், சுதந்திரம் எவ்வளோ முக்கியம்னு கற்றுக்கணும். சுதந்திரம். ஜெயிலில் போட்டு என்ன எப்படி இருப்போம், உங்களை ரூமில் போட்டு அடைச்சி வச்சு என்ன செய்வீங்க, ரூமில் போட்டு அடைச்சி வச்சா 4 நாளைக்கு அடைச்சி வச்சா என்ன செய்வீங்க. அப்போ தெரியும் சுதந்திரம் முக்கியம்னு. 4 நாள் போட்டு அடைச்சி வச்சுட்டவா அப்போ தெரியும் எப்பட தொந்த விடுவான்ட்டு. அவே பார்க்கணும். நான் சொல்லுவான், நானும் இப்போ பெஞ்சார உட்காந்து நீங்களும் பார்த்து, ஆனால் நான் இனியும் ஒன்றும் இல்லையா. நம்ம பெஞ்சாரக்கு கிளாஸுக்கு போகிறோம், அவங்க வந்து கிளாஸ்க்கு வந்துருக்காங்க, நானும் அவனும் ஒன்றா இல்லையா. அந்த மாதிரி என்ன ஏன் போயிட்டேன்னாக்கா சுதந்திரம் போச்சு. குற்றம் செஞ்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், குற்றம் செஞ்சதுன்னா ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, கம்பி போட்டு பூட்டிட்டாங்களே. ஜெயிலு போட்டு கம்பி என்னன்னுவாங்க, என்ன ஜெயிலில் போட்டுட்டு கம்பி என்னன்னுவாங்க. அப்போ சுதந்திரம் முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். சுடுகாட்டில் என்ன கற்றுக்குறோம், சுடுகாட்டில் என்ன கற்றுக்குறோம். புது கதையாக இருக்கிறது தான் அவளை பையன் புது கதையை சொல்கிறாங்க. சுடுகாட்டில் என்ன கற்றுக்குறோம், உயிர் வாழுத முக்கியம் என்ன கற்றுக்கணும். சுடுகாட்டுக்கு என்ன கற்றுக்கணும், வாழ்க்கையுமே என்ன கற்றுக்கணும். வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாதது, நிலை இல்லாதது. எரிச்சா ஒரு குடி சாம்பல், அப்போ ஆணவம், அகங்காரம், ஆட்டம் ஆடிடும் பாடிடும், அது பகவானுக்கு ஆடணும். சும்மா போய் திருட்டில் ஆட்டம் போடுறது. ஸோ அந்த 3 விஷயத்தில் அன்றாடம் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில், ஆனால் இது வந்து ஒன்றும் கற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி தான் பாவம் தலைப்பு. அதெல்லாம் பெரிய விஷயம், சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, சொல்கிறதுக்கான என்னால் பயமாக தான் இருக்குது. ஒரு தடவை அரசு புத்தகம் வைக்கும்போது ஒரு புக்கு இருக்கும், அட்டையில் மேல் அட்டையில் வந்து பசுமாவோட வெட்டுற மாதிரி, காலை வெட்டுற மாதிரி கோடல் இருக்கும் புக்கு இருக்கும். என்ன பேர் கொடுக்கும் ஆனால் இப்போ அந்த படம் இல்லை, பிள்ளை போட்டுக்க லோப் இயற்கை சட்டங்கள். இப்போ அந்த படம் இல்லை, அந்த படம் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த புக்கு போட்டது அந்த ஒரு அம்மா
என்ன நீங்கள் இதெல்லாம் காட்டி வந்து மக்களை பயமுறுத்துறீங்க, என்ன அதை காட்டி பயமுறுத்துறீங்க நீங்கள் மக்களை? மக்களுக்கெல்லாம் வந்து அப்போ சுடுகாட்டை பண்ணி எரிக்கிறத காட்டக்கூடாது, சுடுகாட்டில் எரிக்கிற பணத்தை காட்டக்கூடாது. அதான் யாரும் வந்து சுடுகாட்டெலாம் போகாதீங்க, பயந்துடுவாங்க. ஏன்னா இப்போ சுடுகாலக்காரங்க அப்படிங்க பயந்துடுவாங்க, எரிக்கிறதுக்கு அதை பயந்து காட்டு. அதுக்காக அது அது இல்லைன்னு ஆயிடுது. பல பேர் இப்போ பயப்படுறோம். இந்த மாதிரி தான் இப்போ அந்த பாவத்தை பற்றி பேசுறதுக்கா அது பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய விஷயங்கள். எது எப்படி பாவம் என்னது, எதுக்கு, யான் எப்படி, எதனால், விளைவு என்ன, அது பிரசித்தம் என்ன, எப்படி விடுதலை ஆகிறது, யான் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், பல விஷயங்கள். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்திலே ஸ்ரீமதி ஜெயபாதக சுவாமி நமாச்சாரிய பாதாய நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்திலே ஸ்ரீமதி பக்திவேதாந்த சுவாமி भगवान प्रसाद जी निर्विशेष शून्यवादी பாசறது இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாமே வந்து எல்லாம் கீதையிலேருந்து எடுக்கப்பட்டது. நிறையா இருக்குது மற்ற புத்தகங்களில். கருட புராணத்தையும் பார்க்கலாம். பேசி நம்ம வந்து இதை எடுத்து வந்து கீதையிலேருந்து நம்ம எடுக்கிறோம். கீதையிலே நம்ம சொல்ல விஷயம்லாம் கீதையில் இருக்க நமக்கு தெரியல. பாவத்துக்கு பிரேசத்தை என்னன்னு கீதையிலே புறப்பட சொல்லி வச்சுருக்காரு. அது எவ்வளோ பேர்த்துக்கு அது புரியும், அது கீதையிலே இருக்குது. பிரேசத்தை என்ன, அது என்ன செய்யணும், ஏன் செய்யணும். அப்போ கீதையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் போகும். கீதை உண்மை அறிவில் 3வது அத்தியாயம் கர்மயோகம் 36வது ஸ்லோகம். இதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். நோட் பண்ணி இதிலிருந்து ஆரம்பிப்போம். அர்ஜுனா வாஷ அதயேன பிரயுக்தேயாம் 36 chapter 3 3:36 अर्जुना वाच अदकेन प्रयुक्तोऽयं पापं सरति पुरुषः अनिच्छन्न अपि वार्ष्णेय अनिश्चन्य अभिवार्ष्णेय बालादिव नियेजिता. பாவம் 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 அப்படின்னா அது வேற, பாவம்னா அது ஒன்று. பாவம்னாக்கா நம்ம பக்தி நிலை, பாவ நிலை. அது வந்து பாவம் முடிஞ்சுதான் மகாபாவம், அப்புறம் பிரேமி. அது பாவம், இது பாவம். பாவம்னா நம்ம சரியா, அது ஒரு கேட்டகரி தான். அது பாவம் முடியும், அது ஒரு கேட்டகரி. நம்ம வந்து விளக்கத்திருக்கிறோம். அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணனை கொடுத்தவரே, விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்துவது போல ஒருவன் பாவ காரியங்கள் செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? அர்ஜுன் கேட்கிறான் கிருஷ்ணர்கிட்ட. விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்துவது போல, ஒரு கட்டாயப்படுத்துவது போல ஒருவன் பாவ காரியங்கள் செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? யார் பாவம் செய்யறோம்? யார் நம்மளை நம்மளை யாரு கட்டாயப்படுத்துறது? ஒரு திருடுவதுக்கோ, ஒருத்தனை அடிப்பதுக்கோ, ஒருத்தனை கொல்லுவதுக்கோ எதனால ஒருத்தன் வந்து தூண்டப்படுகின்றான்? எதனால் நமக்கு வந்து அந்த நிலை ஏற்படுகிறது? யாரை நம்மளை அப்படி தூண்டுகிறது? அப்புறம் அவர் செஞ்சுட்டு அப்புறமே முயற்சிப்பா செஞ்சுட்டுமே அப்படின்னு வருத்தப்படுறது. அப்போ இதுக்கு வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் வந்து என்ன, யார் கட்டாயப்படுத்துறது நம்மளை?
விருப்பம் இல்லாட்டாலும் சமயத்தில் நம்ம வந்து இப்போ கஞ்சா அடிச்சுட்டு அதனால நம்ம வந்து பாவக்காரிகள் செய்கிறோம். அப்புறம் வருத்தப்படுவது, இதெல்லாம் வந்து நிலைகள். அதான் கேட்குறான், அர்ஜுனன் கேட்குறான், ஒருவன் பாவக்காரிகள் செய்ய எதனால் தூண்டப்படுகின்றான்? ஏன் பாவம் செய்கிறோம்? அதை கேள்வி. நம்ம வந்து ஏன் பாவம் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், அதோட விளைவு என்ன அப்படின்னு தான் அதோட காரியங்கள். ஆனா பிரபாத விளக்கம் சொல்றாரு, பரமனின் அம்சமாகி உயிர்வாளி என்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பாவம் புண்ணியம் செய்வது யார்? பாவம் புண்ணியம் செய்வது யார்? ஆத்மா பாவம் செய்வதில் புண்ணியம் செய்வது. ஆத்மா நம்ம பாவம் செய்வதில் புண்ணியம் செய்வதில்லை. ஆத்மா எந்த பாவம் செய்வதில்லை, புண்ணியம் செய்வதில்லை. இந்த பாவம் புண்ணியத்துக்கு ஆத்மாவுக்கு சம்மதம் கிடையாது. அதான் விஷயம். நம்ம தான் செய்கிறோம், ஆனால் நம்ம செய்யல. நம்ம தான் செய்யணும் எல்லாமே, ஆனால் நம்ம செய்யணும். யோசிக்கிறீங்களா? அது இதெல்லாம் பெரிய விஷயங்கள். எல்லாம் நம்ம தான் செய்கிறோம், ஆனால் நம்ம செய்யல. இப்போ நம்ம சாப்பிட்றோம், நிறைய விருந்து போகிறோம், விருந்து சாப்பிட்டோம். கேள்வி, இந்த விருந்து போனால் எங்கள் வந்து யா விருந்து அருமையாக சமைச்சு வச்சாங்க, மாட்டேஜி நிறைய ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட்டியா? யார் சாப்பிட்டது? யார் சாப்பிட்டது? உங்க யார் சாப்பிட்டது? இப்போ அவனுக்கு வந்திருக்கேன் நான், நிறைய வந்து சமைச்சு வச்சுருக்காங்க, நல்லா ஐட்டங்க நிறையா இருக்கு, நான் சாப்பிட்டேன், நான் நிறைய சாப்பிட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. யார் சாப்பிட்டது? ஜீவாத்மா சாப்பிட்டுச்சு. வேற ஜீவாத்மா சாப்பிட்டுச்சு, பரமாத்மா சாப்பிட்டுச்சு, கிருஷ்ணர் சாப்பிட்டாரு. ஆனா கிருஷ்ணர் யோகத்தை பண்ணிட்டு அப்புறம் வேற யாரு? பயப்படுது. ஸ்கூல்ல போனா அப்புறம் ஒன்றும் வார்த்தையில் கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஸ்கூல்ல அப்புறம் வார்த்தையில் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா? வாய் சாப்பிட்டுச்சு. வேற சாப்பிடுறதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆத்மா எங்க சாப்பிடுறது? விருந்த சாப்பிடலாம், ஆத்மா எங்க சாப்பிடுச்சு? உடல் தான் சாப்பிடுச்சு. ஆத்மா விருந்தெல்லாம் ஆத்மாவை சாப்பிடுச்சு. ஆத்மாவுக்கு சம்பந்தமே இல்லை. ஆத்மாவுக்கும் என்ன? அது உடல் தேவை, உடல் சாப்பிடுங்க தவிர ஆத்மா சாப்பிடுது. அது போல பாம புண்ணியமோ உடல் செய்ய தவிர ஆத்மா செய்வது கிடையாது. ஆத்மாவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆத்மா சிக்கிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஆத்மா வந்து உடல்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. செய்வதெல்லாம் அப்ப யார் செய்ய? அதான் யார் செய்வது? அது கேள்வி கேட்கு. அப்ப கிருஷ்ணனுக்கு அதான் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணர்கிட்ட, பலவந்தமாக யாரு நம்மளை தூண்டுவது? அப்ப அடுத்த சொல்றத கிருஷ்ணன் சொல்றாரு 37ல, புருஷோத்தமான முதும கடவுள் கூறினார், அர்ஜுனா காமமே இதற்கு காரணம். அத பாவத்தை பத்தி பார்த்தோம். பாவம் யார் தூண்டுறாங்கன்னு. இப்ப இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்றாரு காமம் சொல்ற. பாவம் என்னது, காமம் என்ன சம்பந்தம்? ராஜகுண்டத்து உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இது உலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவமான எதிரியாகும். பாவம் எங்கிருந்து வரைக்கும் தோன்றுகிறது? இங்க பார்க்கணும். யான் கிருஷ்ணா அர்ஜுனன் கேள்வி, யான் நம்ம வந்து விருப்பம் இல்லாட்டாலும் நம்மளுடைய பாவம் செய்ய யாரு தூண்டுறதுன்னு. அப்பா கிருஷ்ணர் பதில் கொடுக்குறாரு, காமமே இதுக்கு காரணம். ராஜகுணத்தில் உற்பத்தி ஆகிய பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இது உலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பயங்கரமான எதிரியாகும். இந்த பாவமே உலகத்துக்கு பயங்கரமான எதிரி. பாவம் எங்கிருந்து தோன்றுகிறது? பாவம் எங்கிருந்து தோன்றுச்சு? இதான் படிச்சோம். பாவம் எங்கிருந்து தோன்றுச்சு? காமம் எங்கிருந்து தோன்றியது?
காமம் எங்கிருந்து தோன்றியது? ராஜகுணம். ராஜகுணத்திலிருந்து காமம் தோன்றியது. காமத்திலிருந்து பாவம் உண்டாகிறது. அப்ப மூல காரணம் யாரு? ராஜகுணம். இதுக்கு ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ராஜகுணம் அது பார்ப்போம். அப்புறம் அது கொண்டாடும் ராஜகுணம். உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிரினங்களும், உலகத்தில் அத்தனை உயிரினங்களும் அந்த 3 குணத்தால் தான் ஆட்சி செய்யப்படுகிறது. ராஜகுணம், தாமச குணம், சாத்விக குணம். எல்லா உயிரினங்களையும், மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களையும் ஆட்சி செய்வது எல்லாம் குணங்கள் தான். மிருகத்தை விட்டுரும், மனிதனை எடுத்துக்குவோம். மிருகத்துக்கு பின்ன மனிதன், அதுக்கு பாம்பு, மிருகத்துக்கு பாம்பு அது ராஜகுணம் பார்த்தானா, அது சாத்திய குணம் பார்த்தானா, தாமஸ் குணம் பார்த்தானா. மிருகத்துக்கு பாம்புனே கிடையாது. அது ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் மிருகத்துக்கு பாவம் மாட்டேன்? மிருகத்துக்கு பாவம் புண்ணியம் கிடையாது. மனுஷனை மட்டும்தான் பாவம் புண்ணியம் இருக்கு. மிருகத்துக்கு பாவம் புண்ணியம் கிடையாது. ஏன் மிருகத்துக்கு இப்போ ஒரு புலி வந்து ஒரு மானைக்குட்டி அடித்து சாப்பிட்டுச்சு. ஒரு புலியோ சிங்கமோ ஒரு மானைக்குட்டியை அடித்து சாப்பிட்டுச்சு. பாவமா பாவம் இல்லையா? பாவமா பாவம் இல்லையா? ஒரு புலி ஒரு மான்குட்டி அடித்து சாப்பிட்டுச்சு. ஒரு குட்டி பாவம். ஒரு குட்டி மான்குட்டியை அடித்து சாப்பிட்டுச்சு. பாவமா பாவம் இல்லையா? புலிக்கு பாவமா பாவம் இல்லையா? புலிக்கு பாவம் இல்லை. வேற பாவமா பாவம் இல்லையா புலிக்கு? ஏன் பாவம் இல்லை? அதோட இயல்பு, அதோட இயற்கை, அதோட உணவு. அதுக்கு மேலே புளி வயசுதாரில் வந்து புல் தின்னாதுணும். அது போய்ட்டு நீ மானெல்லாம் அடிக்காதா, புல் சாப்பிடு, இல்லாட்டி ஆப்பிள் சாப்பிடு, இல்லாட்டி ஆரஞ்சு பழம் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தோமா அது சாப்பிடாது. ஏன்னா அதோட இயற்கை, அது இயற்கை குணங்கள். இது மாதிரி மனிதனுக்கு இயற்கை குணங்கள். இந்த ராஜசுணம், தாமசுணம், சாத்தியம் தான் இயற்கையான குணங்கள். மனிதனை ஆட்சி செய்வது குணம் தான் தவிர ஆத்மா கிடையாது. ஆத்மா இந்த பாம்பு எந்த காரியத்துக்கும் ஆத்மா காரணம் ஆகுது. எல்லாம் குணத்தால். இந்த முக்குணம் எங்கிருந்து வருதுன்னு அது பார்க்கணும். அது எங்கிருந்து வருது முக்குணம்? இயற்கை உலகத்தை அத்தனையும் ஆட்சி செய்வது 3 குணம். அவன் சாட்சியில் இருக்கிறானோ, ராஜஸ் இருக்கானோ, தாமஸ் இருக்கிறானோ, உடம்பு. இந்த குணம் எங்கிருந்து வருது? குணம்ன்றாங்க. அது எங்கிருந்து வந்துச்சு? அது எங்கிருந்து வந்துச்சு? உணர்வு. உணர்வு தான் குணம். வேற இயற்கை. குணம் எங்கிருந்து வருதுனாக்கா இயற்கையோட தன்மை தான் 3 குணம். மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னு இயற்கையோட குணம் தன்மை. இந்த இயற்கையோட தன்மை வந்து 3 குணங்கள். இந்த இயற்கை எப்படி ஆட்சி செய்யுதுனாக்கா இந்த 3 குணத்தால எல்லா உயிரினங்களும் ஆட்சி செய்யுது. இந்த 3 குணத்துல எல்லாம் மாட்டிக்கொண்டு இந்த 3 குணத்தால குணம் என்பது ஒரு கயிறு, ஒரு வட்டம். அந்தந்த வட்டத்துல கோடி கழிச்சு அந்த வட்டத்தில் நீங்க உட்காந்துருக்கோம். அந்த குணத்தோட தன்மை தான். அப்ப ராஜஸ் குணோட தன்மை என்னன்னாக்கா, குவாலிட்டி என்னன்னாக்கா, நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறது. இதுல முக்கோணங்கள், இயற்கை முக்கோணங்கள். அது படிச்சா அது தெரியும். அந்த தாமஸ் குணம் என்னது, ராஜஸ் குணம் என்னது, சாட்சி குணம் என்னது. அது கிருஷ்ணா அதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு வர்றார். முக்குணங்களோட தன்மை என்ன அதெல்லாம் சொல்லிங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ரொம்ப விஷயம். ஏன்னா அது பெரிய விஷயம். சும்மா ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். இதோட புறப்பா வந்து 37 கூட விளக்கம் கொடுத்துருக்காரு. இது எப்படி இந்த ராஜகுணத்திலிருந்து எப்படி காமம் வருகிறது? ஏன்னா காமம் ஒன்று வந்து ராஜகுணத்தால், ராஜஸ் குணம் அப்புறம் தாமஸ் குணம் வச்சுக்குமே. இயற்கையிலிருந்து குணம் வருகிறது. இந்த குணத்திலிருந்து எப்படி காமம் வருகிறது? இன்னும் நல்லது. காமம்னா என்னது?
காமன்னா உலகத்துல பொருள் மேல ஆசைப்படுவது. உலகத்துல எல்லாம் பொருள் மேல ஆசைப்படுவது, அதை அடையணும்னு ஆசைப்படுவது, இது எனக்கு வேணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவது காமம். உலகத்துல எதா இருந்தாலும் காடி பார்த்து ஆசைப்படுறோம், ஒரு சட்டையை பார்த்து அழகான சட்டை, அழகான காடி, அழகான வீடு, அப்புறம் உடல் பார்த்து அழகான பெண்ணு, அழகான ஆண், எல்லாம் பொருள்கள் மேல. உடலும் பொருள் தானே, உடலும் பொருள் தானே, அதோட உற்பத்தி இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுது. அப்ப இங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணர் புறப்பா விளக்கத்துல, எட படைப்பின் உயிர் வாழி தொடர்பு கொள்ளும்போது, எட படைப்பின் உயிர் வாழி, எட படைப்பு இயற்கைய உயிர் வாழி தொடர்பு கொள்ளும்போது, இயற்கை நம்ம இங்க வந்து இயற்கையில பறந்துட்டோம், இயற்கையில பறந்துட்டு அதோட தொடர்பு படும்போது ராஜகுணத்தில் சம்பந்தத்தான். அப்ப பிறக்கும் போது உடல் எடுக்கும் போது என்ன குணத்தால பிறக்கப்படுறான்? ராஜஸ் குணமா, தாமஸ் குணமா, சாத்விக குணமா பொறுத்துது. என்ன இயற்கை நம்ம எந்த மாதிரி, எந்த இடத்துல, எந்த குணத்துல, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில பிறக்கிற பொறுத்துது. உதாரணத்துக்கு புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் வந்து ராஜஸ் குணம். ஆடு, மான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தாமஸ் குணம். பசு என்பது அதோட தெய்வீக குணம், அது பசு என்பது அது சாத்தி குணம். அதோட இயற்கையை அப்படிதான் இருக்கும். ஆடு வந்து ஆட்டை வச்சாலும் 4 ஆடு வச்சுட்டு பலி கொடுக்குறதுக்கு ஆடு வச்சு மாலைலாம் போட்டு அங்கே வச்சு தண்ணியெல்லாம் தெளிச்சு வச்சியும், ஒரு ஆடு வெட்டணுமா பக்கத்தில் ஆடு வந்து ஒன்றும் தெரியாது, பசாமல் வந்து கூட்டு சாப்பிட்டு இருக்கும். அதுக்கு தெரியாது அடுத்த காட்சி நமக்கு அப்படின்னு, அதுக்கு தெரியாது. ஏன்னா தாமஸ். சில மிருகம் வந்து ஒன்று அடிப்பட்டாக்கா ஒன்று பயந்து ஓடுவது, ஒரு காட்சி பயந்து ஓடுது, நம்மளே இது புலி வரட்டும் அப்படின்னு. மிருகங்களே தாமஸ் குணம், ராஜஸ் குணம், சாத்விக குணம். அதே மாதிரி மனிதர்களும் இந்த குணம் இதெல்லாம் வந்து இயற்கையோட சந்தர்ப்பம், இயற்கையோட சந்தர்ப்பம் தான், இயற்கையோட ஆதிக்கம், இயற்கையோட ஆதிக்கம். இப்போ அதான் சொல்றாரு, படைப்பின் உயிர்வாழில் தொடர்பு கொள்ளும் பொழுது ராஜஸ் குணம் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிக்கிறது. அப்படின்னா வழக்குதுங்களா? கிருஷ்ணரின் மீதான நித்தியமான அன்பு காமமாக திரிக்கிறது. எப்படின்னாக்கா பால் தயிரா மாறுவது போல குளிக்க வைக்கிறோம், பால் தயிரா மாறுவது குளிக்க வைக்கிறோம். அப்ப அந்த பால் தயிரா மாத்துறதுக்கு என்ன தேவை? தாய்மார் சொல்லுங்க. பால் தயிராக்கணும் என்னம்மா செய்வீங்க? லெமன் ஊற்றுவோம். வேற வேற பால் தயிரா மாத்துறதுக்கு என்ன செய்வோம் வீட்டுல? மிளகா போட்டு யாரும் தயிராக்குவாங்களா? மிளகா போட்டு தேய்ச்சுவீங்க. லெமன் இல்லாட்டி பழைய தயிர், புளித்த தயிர், பழைய புளித்த தயிர் வச்சிருந்தாது அதை ஊற்றி இப்போ லெமன் அது இது ஊற்றுறாங்க, புளிப்பு வேணும். ஒரு புளிப்பாப்பா பாலை தயிரா மாற்றுறதுக்கு ஒரு இணைப்பி வேணும். அது போட்டு அது மாதிரி நம்மளோட உண்மையான பக்தி, உண்மையான இயற்கையான பக்தி, அந்த பகவான்கிட்ட இருந்த பக்தி இந்த இயற்கைக்கு வரும்போது, இந்த இயற்கைக்கு வரும்போது மாயையால் சம்பந்தப்பட்டு போய் மாயையும் இந்த மாய சக்தி, நம்மளோட பால், நம்ம இயற்கையான பால், மாயை என்பது ஒரு தயிர், ஒரு புளிப்பு, மாயை என்பது ஒரு புளிப்பு. நம்ம இங்கே வரும்போது நம்மளோட பால் மாயோட கலக்கும் போது, அன்பு மாயோட கலக்கும் போது அது திருந்தி காமமாக மாறும். தயிர் எப்படி மாறுற மாதிரி நம்மளோட உண்மையான பக்தி உலகத்துக்கு வரும்போது இந்த மாயையில் கலந்து, இந்த மாயோட இயற்கை சக்தியில், அந்த இயற்கை சக்தியிலேருந்து நம்ம வந்து அது காமம் அதிகமானாக்கா ராஜஸ் குணம், ராஜஸ் குணத்தை குடும்பத்தில் சூழ்நிலையில் பிறந்தமாக்கா கலப்படப்பட்டு அந்த குடும்பத்தில் போய் பிறக்கும். அப்போ அந்த ராஜஸ் குணம் அதிகமாக இருக்குனாக்கா உலகத்தின் மேலே பற்றுதல் அதிகமாகும், உலகத்தில் பற்றுதல் அதிகமாகும்.
அடையணுன்னு ஏக்கம் அதிகமாக, அது ராஜஸ்வரத்தோட உற்பத்திகள். அப்போ புறப்பயணத்திற்கு உலகத்திலேயே அதிகமாக இப்போ உள்ள காலத்தில் குறைஞ்சது 80-90% எல்லாமே ராஜஸ்வரம். உலகத்தில் பெரும்பாலும் எல்லாமே ராஜஸ்வரம். இந்த ராஜஸ்வரம் உற்பத்தி தான் வந்து இந்த உலகம். இப்போ அழகான வீடு வேணும், பெரிய பெரிய வீடுகள் வேணும், நிறைய காணிகள் இருக்கணும், சொத்து இருக்கணும், அது இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், பட்டம் பதவி இருக்கணும், பணம் இருக்கணும். இதெல்லாம் வந்து உற்பத்தி எதோட உற்பத்தி? எல்லாம் ராஜஸ்வனத்தோட உற்பத்தி. எல்லாம் ராஜஸ்வனத்தோட உற்பத்தி. அது குணம். அப்போ புலி தேர்த்த பால் தயாராக தூரியது போல இறைவன் மீதான அன்பு காமமாக திருத்தி விடுகிறது. அது உண்மையான அங்கே பக்தி இருந்தது, இங்கே வந்ததோட அந்த பக்தி மாறி போயிடும். ஏன்னா எல்லா ஜீவாத்மாவும் இயற்கையாக இருந்தது வந்து ஆன்மீக லோகத்தில். அங்கே வந்து கலப்படம் கிடையாது, களங்கம் இல்லாதது. அதனால் அங்கே தூய்மையாக இருந்தது. நம்ம ஆசைப்பட்டதுனால அந்த உலகத்தை வரும்போது அதை மாறி காமமாக மாற்றப்படுகிறது. புலியுடன் பால் தயாராக போல இறைவன் மீது அன்பு காமமாக தெரிகிறது. காமம் திருப்தி அடையாத போது, ஆசை திருப்தி அடையாத போது அது என்ன ஆகிறது? கோபமாக உருவெடுக்கிறது. ஏன்னா பொருள் தேவை. அம்மா, நீ அம்மாட்ட வந்து காசு கேட்குறா, அம்மாட்ட காசு கேட்குற, அம்மா ஒரு இது கொடுக்கு, அம்மா கொடுக்கல, உனக்கு காசு வேணும், ஸ்கூல் போனால் உனக்கு ஒரு காசு தேவைப்படுது, அம்மா கொடுக்கல, இல்லைன்றாங்க, கொடுக்குற என்ன செய்வாங்க? கூட்டம் இருக்கு, அம்மா கொடுக்கலப்பா, இப்போ என்ன செய்வா? அம்மா கொடுக்கல, அம்மா கேட்டேன், அம்மா உனக்கு தேவை காசு, இப்போ அம்மாட்ட தான் கேட்குறோம், அம்மா கொடுக்கல, எஞ்சியா அதான் கிடைக்கல. அப்போ என்ன அடுத்தது? கோவம் வரும். காசு உனக்கு வேணும், காசு அம்மாட்ட கேட்க, அம்மா கொடுக்கல, அடுத்த காட்சி என்ன? கோபம் வரும். அடுத்து என்ன ஆகும்? கோபமாகும். எந்த பொருள் அடையலையோ, ஒரு பொருள் ஆசைப்படுறோம், அது அடையலைனாக்கா அது அடுத்த காட்சி கோபமாகும். அப்போ கோபம் வந்ததோட அடுத்த காட்சி என்னது? அடுத்த கட்டம் கோபத்தோட அடுத்த காட்சி இப்போ வச்சு அம்மாவை வச்சுக்கணும், கோபம் வந்துருச்சு, அதிகமாச்சு, அம்மாவை அடிப்போம், ஏசுவோம், குத்துவோம், ஏதாவது அம்மா இப்போ நம்ம கோபம் வந்துருச்சு, ரொம்ப கோபம் வந்துட்டாக்கா அப்புறம் என்ன செய்வோம்? அம்மாவா ஏசுவோம், அதுக்கு மீறி பொண்ணை அடிப்போம், செவரை குத்துவோம், சோறும். அந்த கோபத்தோட வெளிப்படும். ஏன்னா அந்த கோவம் ஆகிட்டோம், கோவம் வந்ததுனால நம்ம வந்து கோவம் நல்லா புத்தி போயிடும், கோவம் வந்துட்டாலே புத்தி போயிடும். அதான் வந்து அடுத்த காட்சி. ஸோ அதனால் நம்ம வந்து அதுதான் நம்மளை வந்து பாவம் செய்யறதுக்கு தூண்டுது. அடுத்த காட்சி பாவம். ஏன்னா கோவம் வந்துட்டா மயக்கம் வந்துடும், மயக்கம்னா தண்ணி அடிச்சுல புத்தி மாதிரி போயிடும். பழம் இருக்குல்ல, ஆத்திரக்காண்டுக்கு ஆத்திரம் வந்துட்டாரு, கோவம் வந்துட்டாரு, உச்சி போயிடும், என்ன செய்யணும் தெரியாது. அதான் பாவம் செய்யலாம் எல்லாமே கோவம் செய்யணும். அது அடையணுன்னு ஆகுனாக்கா அது அடுத்துக்கும், அது அந்த இடம் பாவம் செய்யும். இதுதான் அதோட இயல்பு, பாவம் செய்யறதுக்கு இயல்பான காரியம். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாரு? கோபம் அறியாமையில் மாறுகிறது. ஏன்னா கோபம் வந்துட்டாலே அறிவு போயிடும், அறிவு போச்சுனாக்கா அறிவு போச்சுன்னா அடுத்த காட்சி என்னது? அறியாமை. அப்ப என்ன சொல்றாரு? காமம் திருப்தி அடையும் போது கோபம் அறியாமையாக மாறுகிறது. அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கிறது. எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமாகும். நம்மளோட எதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, எதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, எதிரி வீட்டுக்காரன் கிடையாது, மனைவி கிடையாது, அம்மா கிடையாது, எதிரி வெளியே கிடையாது. அதான் காமம், கோபம், பேராசை. இந்த மூணுமே வந்து நரகத்துக்கு போக 3 கதவுகள் இதில் இருக்கு. நரகத்துக்கு போகிற 3 கதவுகள் காமம், கோபம், பேராசை. இந்த 3 கதவால நம்ம வந்து நரகத்துக்கு போகிறோம். இயல்பான ஒரு விஷயம்.
நம்ம ஆசைப்ப கிடைக்கலாங்க அப்படிதான் இருக்கும். இதனால்தான் நம்ம வந்து உலகத்துல ஏன் நம்ம வந்து ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் காரணம், ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் உலகத்துல பிறவி எடுக்கிறோம்னாக்கா அது மூல காரணமே இந்த காமத்தினால்தான். காமத்தினால தான் நம்ம வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். அதான் சொல்றாரு, ஈவனின் மாபெரும் எதிரி காமமாயிடும். காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உடைகளில் சிக்குண்டு உழல வைக்கின்றது. காமமே தூய்மையான ஆத்மாவை, இந்த காமத்துக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தமே கிடையாது. காமத்துக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்? காமத்துக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப எங்க இருந்து வந்துச்சு? மாதிரி சொன்னாடா, எங்க இருந்து வந்துச்சு காமம்? எங்க இருந்து வந்துச்சு காமம்? எங்க இருந்து வந்து ராஜகுணம். ராஜகுணம் வந்து இயற்கை. இயற்கையிலேருந்து குணம் வருகிறது. அந்த குணத்தில் வந்து ராஜஸ் குணம். ராஜஸ் குணம் பற்றி காமம். காமத்தை பற்றி பாவம். அப்போ எங்கேருந்து உற்பத்தி ஆகுது இப்போ தெரிஞ்சிட்டோம்ல. நிறையா இருக்கு, எல்லாம் வச்சுருக்கா. நம்ம அப்படி போவோம், கொஞ்சம் முடிச்சுக்குவோம். நிறையா இருக்கு, எல்லாம் சொல்கிற பெரிய கதைகள். அப்போ தாமோ குணத்தின் வெளி தோற்றமே கோபம். இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன. ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ராஜகுணமானது தாம குணத்திலிருந்து இழிந்து விடாமல் தத்துவ குணத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆன்மீக பட்டுதலின் காரணமாக கோபம் எனும் இந்நிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும். இதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது, தப்பிக்கிறது, இதோட பிரசித்தம் என்ன, எப்படி இது வந்து தப்பிக்கிறது தான் நம்ம வந்து இந்த பக்தி வாழ்க்கை. அது அப்போ போகும். விட்டுருவோம். நிறையா இருக்கு சொல்றதுக்கு. இப்போ இந்த பாவம்னா என்ன அப்படின்னா அப்போ அடுத்ததுக்கு போவோம். பாவம் என்றால் என்ன, அது நல்லதா கெட்டதா, செய்தல் என்ன, விளைவு என்ன, இதான் அதோட தலைப்பு. பாவம்னா என்ன, எதுக்கு நம்ம வந்து பாவம் செய்கிறோம்? அப்போ டிக்ஷனரி பார்த்தோமா, டிக்ஷனரி வந்து பார்த்தோமா, பாவம்னு என்ன எழுதியிருக்கிறாக்கா, தீமை, தீவினை, பாவக்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு வகை. அது டிக்ஷனரி. ஒன்று சிம்பிளாக சொல்றனாக்கா, பாவம் அப்படின்னு என்ன எப்படி நம்ம எடுத்துக்கிட்டாங்கக்கா, திருக்குறள் எடுத்துக்கிட்டோமாக்கா, உலக வெறுக்கம் பழக்கங்களை, உலகம் வெறுக்கம் பழக்கங்களை விட்டுவிடும். எது உலகம் குற்றம்னு சொல்லுதோ அதை விட்டுடும். உலகம் வெறுக்கம் பழக்கங்களை விட்டுவிட்டால் வழித்தளம் நீட்டளம் தேவையில்லைன்றார் திருக்குறள். என்னது வழித்தளம் நீட்டளம்? உலக வெறுக்கம் பழக்கங்களை விட்டுவிட்டால் வழித்தளம் நீட்டளம் தேவையில்லைன்றார். வழித்தளம் அப்படின்னா முட்டை அடிக்கிறது, நீட்டதுனாக்கா தாடி பீஸ்லாம் வளர்க்குறது, முடிவர்கள் தாடி பீஸ்லாம் வளர்க்குறது. உலக வெறுக்கம் பழக்கத்தை விட்டாங்கன்னா நீங்கள் மொட்டை அடிக்க வேண்டியது தான், தாடி பீஸையும் வளர்க்க வேண்டியதுன்றார். அப்போ எது உலகம் வெறுக்கும் பழக்கங்கள், உலகம் வெறுக்கும் பழக்கங்கள் அப்படின்னு என்ன சொல்லுங்க? உலகம் வெறுக்கும் பழக்கங்கள், உலகம் சொல்லுதெல்லாம் செய்யாது அப்படின்னு ஒன்று திருடுது. உலகம் சொல்லிட்டுல திருடாதுன்னு, உலகம் வெறுக்கும் பழக்கங்கள், உலகம் சொல்றத திருடக்கூடாதுன்னு உலகம் தான் சொல்லுது. மக்கள் சொல்றாங்களே திருடாத. அடுத்தது பொய் சொல்லுவது, அப்புறம் கொலை செய்வது, இப்படி பல காரியங்கள் உலகம் வெறுக்கும். தண்ணி மதுபானம் பருந்துவது, உயிரினங்களுக்கு வந்து மற்ற உயிர்களுக்கு வந்து துன்புறுத்துவது, இதெல்லாம் வந்து உலகம் வெறுக்கும் பழக்கம். அப்படின்னாக்கா எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யும்.
எதிர்ப்பா செய்வது, எதிர்வினை, எதிர்ப்பா செய்யக்கூடாதது செய்வது, செய்யக்கூடாதது செய்வது. இப்போ என்னன்னாக்கா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியலையே, அதான பிரச்சனையே. மக்களுக்கு வந்து தெரியலையே எது செய்யணும் எது செய்யக்கூடாது. எனக்கா சாஸ்திரம் இல்லை, ஏன்னா அறிவு இல்லை. இப்போ பெரும்பாலும் இந்தியாவில் எடுத்துக்க, தமிழ்நாட்டில் எங்கேயும் எடுத்துங்க, நம்மளோட இந்தியர்கள்கிட்ட, தமிழர்கள்கிட்ட, இந்தியர்கள் தமிழ்கிட்ட மதுபானம் அதிகமாக இருக்கு. ஒரு குற்றத்தை எல்லாரும் செய்தமாக்கா அது தவறாக தெரிவது. ஒரு குற்றத்தை எல்லாரும் செய்தமாக்கா அது தவறாக எடுக்கக்கூடிய. இந்தியாவில் தமிழ்நாட்டிலே ஆக உற்பத்தியானது வருமானம் மடக்கக்கூடியது அதுதான். தமிழ்நாட்டில் பேஸ் பிஸ்னஸ் மதுபானம். எல்லாரும் மதுபானம் குடிக்கிறதுனால அது யாரும் வந்து தப்பாக நினைப்பது கிடையாது. ஒரு பாவ காரியத்தை எல்லாரும் செஞ்சோமாக்கா, மெஜாரிட்டி எல்லாம் செய்தாக்கா அது பாவமாக கருது. சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா போடுவது, இப்படி பல விஷயங்களெல்லாம் வந்து எல்லாரும் செய்யும்போது அது பாவமாக தெரியாது. ஒருத்தர் மட்டும் செஞ்சாக்கா தப்பா, ஒருத்தர் மட்டும் செஞ்சோமாக்கா, ஒரு 100 பேர் இருக்கிறோம், ஒருத்தர் மட்டும் ஒரு தப்பா செஞ்சாக்கா இந்த 99 பேர் ஏசுவான். 99 செய்யாததை நீ மட்டும் செய்ய. 99 பேர் பாவம் செய்கிறான், ஒருத்தர் மட்டும் நல்லது செய்கிறான். ஏன்னா 99 செய்யறது அதை வந்து பாவமாக கருதுறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் செய்கிறோமே, எல்லாரும் செய்யறதுனால அது பாவம் வருது. அதுதான் அவசியம். அப்போ பாவம் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இதெல்லாம் வந்து எங்கே இருந்தாக்கா சாஸ்திரத்தில் தான். சாஸ்திரம் தான் நம்ம வந்து அது இது நல்லதா கெட்டதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இது நல்லது கெட்டது நம்ம தெரிஞ்சுக்க சாஸ்திரம் படிக்காமல் நமக்கு தெரியாது. இது நல்லது கெட்டதுன்னு சாஸ்திரம் படிக்காமல் தெரியும். ஏன்னா நல்லது தீர்மானம் செஞ்சு வந்து சாஸ்திரம் தான். அப்போ சாஸ்திரத்தில் இல்லாததை சொல்லாததை செய்யக்கூடாது செய்வது பாவம். சாஸ்திரத்தில் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவதோ அது செய்வது. அதான் மற்ற திருவள்ளுவர் சொல்றது உலகம் பார்க்க. அவர் அப்படி போயிட்டார். ஆனால் கீதையில் வந்து சாஸ்திரங்களை சொல்லுவது மீறி செய்வது, சாஸ்திரம் சொல்லுவதை விட்டு செய்யக்கூடாதது செய்வது அது பாவம். அதுக்கு அநியாயம், அது பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இது வந்து பிரிக்கப்படும். அப்போ இந்த பாவத்தில் வந்து விகர்மா உகர கர்மா இப்படின்னு அது ஒரு கத்திக்கட்டி அது பிரித்து வந்த அந்த பாவங்கள் வந்து எந்தெந்த மாதிரி பாவ காரியம் அப்படின்னு. ஸோ இந்த பாவம் செய்வது மூணு நிலை இருக்குது. பாவம் செய்வது 3 நிலை. ஒன்று உடலால் பாவம் செய்வது, ஒன்று வார்த்தையால் பாவம் செய்வது, ஒன்று எண்ணத்தால் பாவம் செய்வது. 3 கேட்டகரி. இதை 3ஆக பிரிக்கும். 3 கேட்டகரியாக வரும். உடலால் செய்கிற பாவம், மனசால் செய்கிற பாவம், வார்த்தையால் செய்கிற பாவம், வாய்க்குலாம் வார்த்தையால் செய்கிற பாவம், அது ஒரு கேட்டகரி. அப்போ ஒன்று நம்ம உடலால் செய்யக்கூடிய பாவம். உடலை வந்தால் வார்த்தையால், உடலால் என்ன செய்யறது? திருடுவது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, பிற வீட்டுக்கு தீ வைப்பது, மற்ற ஊர்களில் கொள்வது, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் தீமைகள் செய்வது, இப்படி இதெல்லாம் வந்து உடலால் செய்யக்கூடிய பாவம். வார்த்தையில் என்னென்ன பாவம் செய்கிறோம்? பொய் சொல்வது, பொய் சாட்சி சொல்வது, கடும் வார்த்தையால் பேசுவது, ஒருத்தரை அவமதிப்பது, குற்றங்கள் கூறுவது, மாமிசம் உண்பது, இதெல்லாம் வந்து வாயால் செய்யக்கூடிய மனசால செயல்படுறோம். ஒருத்தரை கெடுதல் நினைப்பது, மற்றவர் மனைவியை வந்து அடையணும்னு நினைப்பது, போராமைப்படுவது,
ஒருத்தர் மேலே நம்ம வந்து வெறுப்பது, மற்ற பொருள் மேலே ஆசைப்படுவது, இதெல்லாம் வந்து மனசால. அப்போ இந்த செயலை வந்து 3ஆக பிரிக்கப்படும். உடல் மட்டும்னு கிடையாது, உடலாலையும் மனத்தாலையும் வார்த்தையாலும் அந்த 3 குற்றங்கள் செய்யப்படுகிறது. அது ஒரு கதை. அப்போ இதனால் என்ன விளைவுகள் அப்படின்னா, 1ஆவது அத்தியாயம் 43ஆவது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, இதோட விளைவு பாவ தீய செயல்களின் விளைவுகளால் துன்பமயமான வாழ்வை அனுபவிக்க நரக லோகங்களுக்கு மாற்றப்படுவது நிச்சயம். இப்போ ஜெயிலு இருக்குது. எதுக்கு ஜெயிலுக்கு நம்ம போகிறோம்? உலகத்தை எடுத்துட்டாக்கா நம்ம அதை குற்றம் செஞ்சோம்க்கா ஜெயிலுக்கு போகிறோம். குற்றம் செஞ்சால் ஜெயிலுக்கு என்ன இந்த மூணு நிலையான பாவங்கள் இதை செய்வதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1ஆவது அத்தியாயம் 43ஆவது புறப்பண்ணி எழுதிருக்காரு. இதன் விளைவு பாவ செயல்களின் விளைவால் துன்பமயமான வாழ்க்கை அனுபவிக்க நரக லோகங்களுக்கு மாற்றப்படுவது நிச்சயம். நிச்சயம் எழுதி வச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி பாவம் செய்வதனால நம்ம வந்து ஒன்று ஜெயிலுக்கு போகிறோம். நரகம் அப்படின்னாக்கா ஜெயிலுக்கு போகிறோம். இல்லை அடுத்தது நம்ம கீழான மிருகப்பிறவிகளை நம்ம வந்து பிறவி எடுப்போம். இதனோட விளைவு என்னன்னாக்கா நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து மீண்டும் நம்ம வந்து நரகத்துக்கோ கிருஷ்ணன் அர்ஜுன் சொல்லுவாங்க. அர்ஜுனன் சொல்லுவாங்க கீதையில, இந்த குல தர்மம் அழிப்பவர்களுக்கு சதா நரக வாழ்க்கையை அனுபவிப்பதாக முன்னோர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன்னு அர்ஜுன் சொல்கிறாங்க. கிருஷ்ணா அர்ஜுனோட சொல்கிறாங்க நரக வாழ்க்கை. அப்போ நரகம் என்பது கீதையிலே எழுதப்பட்டிருக்குது. நரகம் இருக்குது இல்லைன்னு கீதையிலே இருக்குது. அப்போ அர்ஜுனன் சொல்கிறாங்க, குலநாசம் செய்பவர்களுக்கு சதா வந்து நரகத்திலேருந்து மாற்றப்படுவார்கள், துன்பம் அனுபவிப்பார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டதாக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனோட சொல்கிறார். இதெல்லாம் இதோட விளைவு. ஓகே, அடுத்து நம்ம போயிடுவோம். பரிகாரம் 14:6 14 அத்தியாயம் 6வது ஸ்லோகம் போகும். புறப்பாதைக்கு எழுதியிருக்காரு. ஒன்று வந்து குணத்தாளர் பாவம் மட்டுமே மற்றை விட தூய்மையான சத்துவகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ வேலைகளிலிருந்தும் விடுப்பதாகவும் அமைகின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டுள்ளனர். தூய்மையான சத்துவகுணம் அது ஒன்றுன்னு சொன்னால் ராஜஸ் குணத்தால் இது நம்ம வந்து இந்த பாவ காரியங்கள் செய்கிறோம். எழுதி விடுபடுறதுக்கு நம்ம வந்து ராஜஸ் குணம் வந்து சாத்விக குணத்துக்கு வந்துடணும். இதிலிருந்து விடுபட அல்லது மரணத்துக்கு முன் சுத்திகரிக்கப்பட்ட சடங்கு செய்யும் முறைகள் உண்டு. எப்போதும் தீய செயல்களில் ஈடுபடும் ஒருவன் பிரியாசத்தம் என்று கூறப்படும் சடங்குகள் உபயோகிக்க வேண்டும். அப்ப ஒன்று இந்த பாவங்கள் நம்ம வந்து நரகத்தை போடுறது நம்ம வந்து இது ஒன்று நம்ம வந்து பாவம் குற்றங்கள் செய்தோமாக்கா ஒன்று ஜெயிலுக்கு போய் அனுபவிக்க கொண்டு வரோம். ஒன்றுன்னு இதுலேருந்து விடுபடுவதற்கு நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னாக்கா இறக்கத்துக்கு முன்னே பரிகாரம் செய்யும். அது வந்து கரோடு போன நேரத்தில் உண்டு.
என்னென்ன பண்ணுறதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணும், சுத்திகரிக்கப்பட சடங்குகள் செய்யணும். சுத்திகரிக்கப்படும் அப்படின்னாக்கா நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகள் செய்யணும். அப்போ நரகத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வழி நம்ம வந்து பரிகாரம் செய்யணும். நரகத்துக்கு முன்னே பரிகாரம் செஞ்ச மக்கள் குற்றங்கள் வந்து குறைக்கப்படும். அது ஒரு வழி. எனக்கு என்ன சொல்றது ஒன்று, அது ஒரு வழி இருக்குது. பக்தி இல்லாதவங்களுக்கு, ஞானம் இல்லாதவங்களுக்கு, ஆன்மீகம் இல்லாதவங்களுக்கு இறக்கிறதுக்கு முன்னே அவங்க வந்து செய்த காரியங்கள் கேட்ப புனித இடங்கள்லாம் போய் அவங்க தீர்த்தமாடி புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் செய்து அவங்களுடைய பாவங்களை குறைத்து கொள்ளணும். ஒரு வழி. ரெண்டாவது வழி குணத்தால் உயர்த்தி கொள்ளணும். சாத்திக்கொண்டு. அப்போ சாத்திக்கொண்டு வந்து பிரகாசமானது. அடுத்ததில் பார்த்தோமாக்கா அப்போ இந்த 14:6 மகமட்டனை மற்றவரை விட தூய்மையான சத்துவ குணம் பிரகாசப்படுத்துவதற்காகவும் எல்லா பாவ விலைகளிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அமைகின்றது. இந்த ஞானத்தில் நிலைப்பட்டவர்கள் இன்பத்தின் தொடர்பினால் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட அது ஞானத்தை பந்தப்படுத்த அது ஒரு காரணம். இப்போ இந்த ராஜஸ் குணம் அடுத்து சொல்றாரு. ராஜஸ் குணம் வந்து எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ராஜஸ் குணம் காரணத்தினால் உடலுடைய உயிர்வாளி பௌதிக பல நோக்க செயல்களில் பந்தப்படுத்தப்படுகின்றான். இது ராஜஸ் குணம். ராஜஸ் குணத்தினால் நம்ம வந்து உலகத்தில் நம்ம வந்து பந்தப்பட்டு படிக்கிறோம். அப்போ அந்த ராஜஸ் குணோட உற்பத்தி என்னன்னாக்கா பிரபாங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ராஜஸ் குணம் அதிகரிக்கும் போது இட சுகத்திற்கான ஏக்கத்தை ஒருவன் வளர்க்கின்றான். ராஜஸ் குணம் இருக்கும்போது நமக்கு வந்து உலக இட சுகம் வந்து அனுபவிக்கணும்னு ஆசை உண்டாகும். அவன் புலன் இன்பத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். புகழ் நிகழ்ச்சிக்காக ராஜகுணத்தில் இருக்கும் மனிதன் புலன் நிகழ்ச்சிக்காக ராஜகுணத்தில் இருக்கும் மனிதன் சமூகத்திலே தேசத்திலோ சற்று அந்தஸ்தை விரும்புகின்றான். இந்த ராஜஸ் குணத்தில் இருக்காம நான் சொன்ன மாதிரி உலகத்தில் அந்தஸ்தை விரும்புகின்றான். மேலும் நல்ல வீடு, மனைவி, குழந்தைகளுடன் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பெற விரும்புகின்றான். இவை அனைத்தும் ராஜகுணத்தின் படைப்புகள். இந்த விஷயங்களை ஏக்கமுற்று இருக்கும் வரை ஒருவன் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். எனவே அவன் தனது செயல்களின் பலன்கள் தொடர்பு கொள்கின்றான். என்றாலும் இவ்வாறாக அச்செயல்களில் பந்தப்படுகின்றான். இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவன் கடுமையாக உழைக்க வேண்டும். எனவே ஜட உலகம் முழுவதும் ஏறக்குறைய ராஜகுணத்தில் தான் இருக்கின்றது. ராஜகுணத்தில் தரத்தில் நவீன நாகரிகம் முன்னேற்றம் உள்ளதாக கருதப்படுகிறது. முன்பெல்லாம் சாத்த குணத்தில் இருப்பது முன்னேற்றம் அடைந்தது நிலையே கருதப்பட்டு வந்தது. சாத்து குணத்தில் இருப்பவர்கள் முக்தி இல்லை. சாத்து குணத்தில் இருப்பவர்களுக்கே முக்தி இல்லை என்றால் ராஜகுணத்தில் பந்தப்பட்டவர்களுக்கு பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? இங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த சாத்து குணத்தில் இருக்கிறதா முன்னேற்றம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த புதுல நவீன லோகத்தில் ராஜஸ் குணத்தில் இருக்கிறவங்க தான் மதிப்பு. ஏன்னா நல்ல காடி, குடும்பம், வீடு, நிறைய பிள்ளைகள், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, இதெல்லாம் வந்து மனிதனோட உற்பத்தி வந்து இது இருந்தால் தான் உள்ள மக்கள் வந்து மதிக்கிறாங்க. இந்த காலம் இதெல்லாம் வந்து ராஜஸ் குணத்தோட உற்பத்தி. ஸோ அப்போ மூலக்கான பாவம் செய்து மூலக்கான எங்கே இருந்தாக்கா ராஜஸ் குணம். ஸோ இதெல்லாம் மக்கள் சிக்கிக்கொண்டு இந்த குணத்தால் சிக்கிக்கொண்டு மனிதர்கள் இதுதான் உண்மைன்னு சொல்லி வாழ்ந்துக்கணும். ஏன்னா எல்லாரும் மெஜாரிட்டியாக இது விரும்புவதனால இது தப்பாக தெரியும். ஸோ இந்த பாவத்தஞ்சுகளுக்கு ஒன்று சுத்திகரிக்கப்பட்ட சில சடங்குகள் செய்யும். அடுத்தது கிருஷ்ணர் கீதையில் 18 அத்தியாயம் 66 சொல்கிறாரு, எல்லா தர்மத்தையும் விட்டு கைவிட்டு என்னை சரணடைவாங்க. ஒன்று எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கின்றேன்னு பயப்படாது. கிருஷ்ணா அதுவும் சொல்கிறார், எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கின்றேன் என்ன சரணடை. அப்போ அடுத்த வழியும் இருக்குது.
கிருஷ்ணர் சடஞ்சு நம்ம வந்து பக்தி வாழ்க்கை வந்து போயிட்டோமாக்கா நம்ம வந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை. வெறும் கிறிஸ்துவர் வந்து ஜீசஸ் மட்டும்தான் பாவம் எடுத்துக்கிறது கிடையாது. கிறிஸ்துவன் சொன்னாக்கா பிதா வந்து நம்மளுடைய நம்ம பாவத்தை நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும்போது பிதா நம்மளை வந்து மன்னித்து பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக்கிறார் அப்படின்னு கிறிஸ்துவ பைபிள். அதே தான் கிருஷ்ணர் சொல்றாரு கீதை, என்ன சன்னாடி உன்னை எல்லாம் பாவத்திலிருந்து விடுவிக்கிட்டே பயப்படாது. ஸோ அதுவும் நம்ம வந்து கிருஷ்ணர் போய் நம்ம சரணாடிவது கிடையாது. அது ஒரு வழி இருக்குது. அடுத்த வழி என்ன இருக்குதுனாக்கா, சிம்பிளான வழி என்ன இருக்குனாக்கா, நாய் தின்னும் குடும்பத்தில் பிறந்தவன் கூட யார் ஒருவர் மகாமந்திரத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர் உயர்ந்த பிராமணர்கள் ஆகப்படுவார். அது ஹரிநாமத்தின் மகிமை. அது ஹரிநாம மகிமையில வந்து சொல்லப்பட்டு. ஸோ நம்ம வந்து தெரியாது, நமக்கு வந்து ஞானம் தெரியாது, இயற்கை தெரியல, குணங்கள் தெரியல, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம புரிய வைக்கனாக்கா ஆரம்பம் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஆன்மீகம் இல்லாமல் வெறும் வெளிப்பெறுது நம்ம என்ன தான் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் என்ன தான் பேச்சு வச்சுருந்தாலும் இந்த விஷயம்லாம் புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் வந்து ஆன்மீகத்தின் மூலியமாக தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆன்மீகத்தில் சொன்னால் நம்ம ஆரம்ப நிலையை நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த ஹரிநாமம், இந்த ஹரிகிருஷ்ணா மந்திரத்தை நம்ம செய்வதனாலேயே ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம 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 இந்த நாமத்தை ஜபம் செய்வதனாலே நாய் தின்னும் குடும்பத்தில் பிறந்த கூட பராமரம் ஆக்கப்படுவோம். ஸோ இது நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும். நாமமே நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும். ஸோ அதில் நம்ம முழு நம்பிக்கை வைத்து அதை நம்ம கட்டேக பிடித்து கொண்டு அதை நம்ம ஜபித்து வந்தோமாக்கா, இந்த நாமம் நம்மளை வந்து இந்த நாமம் நம்ம குணத்தை மாற்றும். நாமம் நம்ம குணத்தை மாற்றும். ஆனால் உறுதியாக இருக்கும். ஏன்னா இயற்கை ரொம்ப ஆதிக்கம் சக்தி வாய்ந்தது. கிருஷ்ணன் இயற்கையை தாண்டி வருவது கஷ்டம், அவ்வளோ இறுதி கிடையாது. ஏன்னா இயற்கையும் பகவானோட சக்தி தான். அதனால் வந்து இது தாண்டுவது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது கருணையினால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்ம வந்து இந்த அதுதான் சந்திரமாவும் கொடுத்தாரு மதம் சரணாடியில் மதம் ஜபம் செய்கிறாங்க. இது நான் ஞாபகம் ஜபம் நாமத்தை நம்ம ஜபம் செய்வதனால நாமத்தை பிடித்து கொண்டாலே அதை நம்மளே கரை செய்யும். பொறுப்பாக இடையில நம்ம பார்த்தோம், கடவுளை பார்க்க முடியுமா? கடவுளை பார்க்க முடியுமா? முடியாது. கடவுளை தொட முடியுமா? கடவுளை தொட முடியுமா? கடவுளை ருசிக்க முடியுமா? நான் ஒன்னால் மட்டும் முடியும். கடவுளை பார்க்க முடியாது. ஃபோட்டோ பார்க்குறோம், அது இறைவனோட உருவம். ஸோ கடவுளை பார்க்க முடியாது, கடவுளுடன் பேச முடியாது, கடவுளை தொட முடியாது. ஆனால் ஒன்றால் மட்டும் முடியும். ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும் முடியும். ரொம்ப ஒரே ஒரு விஷயத்தால் முடியும். எப்படின்னாக்கா இறைவனை பற்றி கேட்பதனால் இறைவனை பற்றி நம்ம உணர்ந்துக்கிறோம், இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், இறைவனை அன்பிக்கிறோம். கலியுகத்தில் ஒரே வழியால் மட்டும் சரவணம். இறைவனை பற்றி கேட்பதனால் எவ்வளவு அளவு நம்ம வந்து இறைவனை பற்றி நம்ம கேட்கிறோமோ அதன் மூலியமாக இறைவனை நம்ம வந்து உணர்கின்றோம், பார்க்கின்றோம், ருசிக்கின்றோம். அப்போ கேட்பது தான் ரொம்ப முக்கியமானது. இது மூலியமாக நம்ம வந்து பகவானை நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு நம்மளால போக முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது பெரிய விஷயம்.